வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பு செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,95,000 கோடி ரூபாயை எட்டியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.9% அதிகமாகும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி கட்டமைப்பில் 1,65,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி வருவாய் அதிகரித்ததோடு வரி விதிப்பிற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் 35 கோடி ரூபாய் தர முன்வந்ததாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சட்டப்பேரவைத் தலைவருக்கு எதிராக கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொகையை தர அவர் முன்வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் இந்த தொகையை தர முன்வந்ததாகவும் இதுகுறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர்கள் உரிய ஊதியம் கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இக்கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கு
செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும். மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் வட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சி முன்கள பணியாளர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உணவு மற்றும் முகக்கவசம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வெறிநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. தாம்பரம் போடி இடையேயான சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அமல்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் உலமாக்கல் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய அதற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 4-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜப்பானின் நரு செம்பாவை வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இத்தாலியின் டேவிட் பெட்டோனி ஸ்டெஃபானோ இணையை வென்றது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபினந்த் பிரதிபாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் சீனாவின் டாங் யுரேன் ஜாங் ஈ இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-6 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் கிறிஸ்டபல் காலிஸ்டா புர்வான்டோவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரெலியா ஆகியோர் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது.
மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.